ராமாயணத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணணும். அவசியம் 7 காண்டத்தையும் படிக்கணும். 6 காண்டத்தை காலையில போஜனத்துக்கு முன்னாடி படிச்சு பண்ணணும். உத்தரகாண்டத்தை மட்டும் போஜனாத் பரங்கூட படிக்கலாம். மோட்ச காமான்னு சொல்லியிருக்காள். இங்க பெரியவாள்லாம் போஜனம் ஆனதுக்கு அப்புறம் படிப்பாள் உத்தரகாண்டத்தை. 6 காண்டமும் படிக்க முடியல. சுந்தர காண்டத்தையாவது நிச்சயம் ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு 10 ஸ்லோகமாவது படிச்சு பென்சிலால ஒரு மார்க்கு. மறுபடியும் உடனே நாளைக்கு அந்த 11வது ஸ்லோகம் ஆரம்பிக்கலாம். அப்படி அவசியம் படிக்கணும். நான் சுந்தரகாண்டம் போட்டிருக்கேன், ரொம்ப சிரமப்பட்டு. ஆனால் 3 மாசம் போய் இருந்து மூலம் சம்ஸ்கிருதத்திலே தமிழின் மூலம் கீழே தமிழ் அர்த்தம். முன்னாடி படிக்க வேண்டிய கிரமம் தசாபுக்தி தோஷத்துக்கு என்னென்ன சர்க்கத்தை படிக்கணும். சந்திரதசை சில பேர் கெட்டு போயிருக்கும். ஆஸ்மா வரும், டிபி வரும், பைத்தியம் வந்துவிடும், இல்லாத கவலை வரும், வரும்னு அழுதுட்டு இருப்பான். ஏன் அழறேன்னா தெரியலேம்மா. இதை பார்த்தா சந்திரதசை, சந்திரபுக்தி, சந்திரனுடைய அந்தரம் இப்படி ஏதாவது கெட்டுப்போன சந்திரனுடைய இதா இருக்கும். அந்த சமயத்துல சுந்தரகாண்டம் 5வது சர்க்கத்தை படி உடனே நீங்கி போயிடும்ங்கிறார். தமம் சுமந்தம் யோத்ஸ்னாவிதானம் மாதுக்வமந்தம் ததர்ஷதீமான் திவிபானுமந்தம் ஓஷ்டே விஷம் மத்தமிவ பிரமந்தம் லோகஸ்ய பாபானி விநாசயந்தம் மகோதபீடாபி சமேஷயந்தம் பூதானி சர்வாணி விராஜயந்தம் கதர்ஷதீதாம் சுகதாபியாந்தம். அழகான சர்க்கம் சுந்தரகாண்டத்துல 5வது சர்க்கம் இது. இதை நித்தியம் ஒரு தடவை படிச்சுவிட்டா சந்திரன் ஜாதகத்துல கெட்டு போயிருந்தா அந்த தோஷங்கள்லாம் போயிடும். அனுஷன் காட்டு விசாகம் 4ஆம் பாதம் இதுக்கெல்லாம் சந்திரன் நீச்சன், கவலை எல்லாம் ஏதாவது வரும். இதெல்லாம் படிச்சுவிட்டா அம்பாள் ஆராதிக்கிற புண்ணியம் வந்துவிடும். அவசியம் இவாள்லாம் படிக்கணும். சதய நட்சத்திரமா இருக்கும், கும்ப லக்னமா இருக்கும், 6 குடையவன் லக்னத்துல இருப்பான். வருமுன மனக்கவலை, ஆஸ்மா, இருமல், தொண்டையில கபம் இப்படி எல்லாம் இருக்கும். இந்த தோஷங்கள்லாம் விலகும். தெய்வ பலத்தில்தான் நம்முடைய வாழ்க்கை நடக்கணும். ஈஸ்வரனை எதிர்க்க உத்தராலையும் முடியாது. வேதமே கேட்டுது. பிரம்மைவ பூதானாம் ஜேஷ்டம் வேத கோர்ஹதிஸ்பர்திதும் பிரம்மம் தேவாத்ரயத்ரயம். பகவான் ஒருத்தர் இடத்துல இருந்தானேனா 33 தேவதைகளும் அவன் இடத்துல இருக்காளா? அவனுக்கு ஒத்தாசம் பண்ண இருப்பாளா? ஆமா, ஒரு மிலிட்டரி பிரசிடென்ட் போனா எப்படி முன்னாடியும் பின்னாடியும் பிரமாதப்படுறதோ, பிரசிடென்ட் சாமானியமாக ஸ்வர்கோயம் தேவலோகோயம் அல்லது தேவதைகள் வசிக்கும் இடமா, அல்லது இந்திரசேயம் புரி பவேது இந்திரனுடைய பட்டணமா, அல்லது அடி மாதிரி சித்தி பெற்றவர்களுடைய சித்தியா? சித்திர்வேயம் பராகிஸ்யாதி இத்யமன்யத மாருதி. சிவபுராணத்துல இந்த ஸ்லோகங்களை சொன்னா தாரித்திரியமே இருக்காதான் கிரகத்துல. இந்த ஸ்லோகத்தை மட்டும் தனியா சொன்னாக்க அப்படி எல்லாம் போய் சொல்லியிருக்காள் ஸ்காந்தத்துல.